அவரோட பர்சனல் அது. அதை நம்ம இது இன்வால்வ் பண்ணவே கூடாது. அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லா பர்சனல் இருக்கும். இது தேவையில்லாம பாலிடிக்ஸ்குள்ள இன்வால்வ் பண்றாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் தளபதி தான். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. எங்க ஓட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். அவர் வரா சொல்லிட்டு பயப்படுறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவரை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அதான் என்ன பண்ண முடியும், தெரியும் பண்ண முடியாமல் அப்படி பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பண்ணதுனால தான் இல்லாததில் எல்லாத்தையும் தளபதி மேலே சொல்கிறாங்க. எங்களுடைய இது எல்லாமே தளபதிக்கு மட்டும்தான். விசில் பறக்கும். இதே ஆந்திராலேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, பவன் கல்யாணம். அப்போ ஆனால் இப்போ யாரு, அவர் தான் சிஎம். அந்த மாதிரி தளபதியும் சிஎம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஒரு மாற்றம் ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு தளபதியோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தில் தளபதி இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தளபதி தான் வருவார். எங்கள் ஓட் தளபதிக்கு தான். இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸும் அவங்களும் இதுவாக தான் இருக்காங்க. அவங்களோட ஓட்டும் தளபதி தான் வேணும். அப்படின்னா கண்டிப்பாக தளபதி வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், நிஜமாவே நம்பவே முடியல. கண்டிப்பா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. சடனா கால் பண்ணி இந்த மாதிரி தளபதி இன்வைட் பண்ண சொன்னா என்ன பண்றேனே தெரியல. எல்லாரும் அவங்க பசங்களை கூட வீட்டுல தான் விட்டு வந்துட்டோம். நைட்டு 12 மணிக்கு வருது கால், தளபதி பார்க்கறதுக்கு போறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம்.